வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற தலையங்கத்தின் கீழ் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகின்றோம். முதலாவது வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து முடித்தான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்பதாக நோவாவை குறித்து வார்த்தைகளை பார்க்கின்றோம். அந்த ஜனமே, ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னாலோ, போக சொன்னாலோ, நிறைவேற்ற சொன்னாலோ சற்றாகிலும் கேள்வி எழுப்பாமல், சந்தேகப்படாமல், ஏன் என்று அதனை குறித்து எந்த ஒரு ஐயங்களையும் ஏற்படுத்தாமல் அவர் சொன்னார் செய்து முடிக்கிற ஒரு வாழ்க்கை விசுவாசினுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். நோவாவை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், நோவா வாழ்ந்த நாட்களில் நோவாவை தவிர அத்தனை பேருமே பாவம் செஞ்சாங்க. அவங்க வாழ்க்கையில உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, இச்சைகளும் பலவிதமான உதாசனம் செய்யத்தக்க அளவுக்கு பாவங்களும் மிக மிக பெருகிவிட்ட காரணத்தினால் ஆண்டவர் நினைக்கின்றார், எதற்காக இந்த மனுஷங்களை நான் பூமியில படைச்சேன்? வேதனைப்படத்தக்க அளவிற்கான ஒரு பாவம் தேசத்தை மூடிவிட்டது. இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் ஒரு தீர்மானத்தை செய்து விட்டால் தேசத்தை முழுவதும் அழிக்க வேண்டும். இந்த அழிவின் பாதையை நோக்கி இந்த தேசத்தை தள்ளுவதற்கு முன்பதாக அவர் கண்டுபிடித்த ஒரே நீதிமான் நோவா மட்டும்தான். அந்த நோவாவை அவர் அழைக்கின்றார். அந்த நோவாவுடைய கையில ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்கின்றார். என்னவென்றால், நீ ஒரு பேழையை கட்ட வேண்டும். அந்த பேழை எப்படி இருக்க வேண்டும் என்றும், எப்படி செய்ய வேண்டும் என்றும், அந்த அளவுகள் முதற்கொண்டு எல்லாவற்றையுமே கர்த்தர் தெளிவாக சொல்லிக் கொடுக்கின்றார். அந்த நோவாவை பாருங்க, ஏன்னு கேட்கவே இல்லை. ஏன் நான் பேழை செய்யணும், எதுக்கு நான் செய்யணும் ஏதாவது கேட்டாரா? பைபிள் அப்படி ஏதாவது வசனம் இருக்கா? இல்லை. கண்மூடித்தனமா அவ சொன்ன வார்த்தையை கேட்டு, நான் செய்யலைன்னா என்ன நடக்க போகுதுன்னு கூட கேட்காம அழகா செஞ்சு முடிக்கிறாரு. அந்த நோவா பேழை செய்யும் பொழுது எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க? அந்த தேசத்துல தேவனுக்கு கீழ்ப்படியாத எத்தனையோ மனுஷங்க இருந்தாங்க இல்லையா? எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க? இவனுக்கு வேற வேலை இல்லை, கொஞ்ச நாளாவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், எதுக்கு செய்யறானே அவனுக்கு தெரியல, நமக்கெல்லாம் எவ்வளோ வேலை இருக்கு, இவன் வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறான்னு அவரை பார்த்து கேலி செஞ்சிருப்பாங்க இல்லையா? நோவா சொல்லி இருப்பான், கர்த்தர் அழிவை கொண்டு வர போகிறாரு, அதனால நான் வேலை செய்யறேன், கர்த்தர் இதை சொல்லி இருக்கிறார் என்று நிச்சயமாக சொல்லி இருப்பான் கேட்ட ஜனங்கள் கிட்ட. ஆனா அவங்க அப்ப கூட அதை கேட்கல, அப்ப கூட அவனை மதிக்கல, அவனை உதாசனப்படுத்திட்டு நீ செய் என்று சொல்லி அவங்க ஏளனமா நினைச்சிட்டு போறாங்க. ஒரு நாட்கள் வந்தது, கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழைக்குள் விட்டு அவன் சொன்ன மிருக ஜீவன்களையும் உள்ளே அடைப்பித்து தேவனே கதவை அடைத்தார். தேசத்திலே பெருமழையை கட்டளையிட்டார். எல்லா ஜனங்களும் வாரிக்கொண்டு போனாங்க. ஆனா நோவா மட்டும் பாதுகாக்கப்பட்டான். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? நோவா கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்தார். அவன் கொஞ்சம் கூட சந்தேகப்படல, ஏன் செய்யணும்னு கேட்கல, நான் இதை செஞ்சாதான் எனக்கு எல்லாம் நடக்குமான்னு கூட கேட்கல. அவ சொல்லி இருக்கின்றா, நான் செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத ஒரு அனுபவம் நோவா அவனுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. ஆனா நல்ல கவனிங்க, அந்த மழை தண்ணி தேசத்தை மூடும் பொழுது ஜனங்களுடைய கணுக்கால் அளவுக்கு தண்ணி வந்த பொழுது கூட பயப்பட்டிருக்க மாட்டாங்க. 2 நாளில் மழை நின்று போயிடும்னு நினைச்சிருப்பாங்க. இடுப்பளவு வந்த பொழுது கொஞ்சம் நினைச்சிருப்பாங்க, நோவா சொன்ன மாதிரி நடக்குமோன்னு நினைச்சிருப்பாங்க. கழுத்தளவு வருகிற பொழுதுதான் கதறி இருப்பாங்க. நோவா சொன்ன வார்த்தைய கேட்டிருக்கலாம், நம்மளும் கீழ்படிஞ்சிருந்தா பேழைக்குள்ள போயிருக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. அப்படியே மூச்சு அடைக்கிற அளவுக்கு தண்ணி வருகிற பொழுது அபயமிட்டு இருப்பாங்க, தேவனே எங்களை காப்பாற்றும் என்றான வாய்ப்பு கிடைக்கல, தண்ணியில மூழ்கி எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அன்பு ஜனமே,
தேவன் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே ஒரு வார்த்தை, ஒரு கட்டளை, ஏதோ ஒரு செயலை உங்களுக்கு நேராக சொல்லுகிறாரே என்றால் அது ஏன் எதற்கு என்று கேள்வி எழுப்பாமல் அதை அப்படியே செய்து முடிக்கிற பிள்ளைகளாக மாறுபடி இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் எதை சொன்னாலும் நன்மைக்காகத்தான் சொல்லுவார். அவர் எதை செய்ய கட்டளையிட்டாலும் நம்முடைய நன்மைக்காகத்தான் செய்வார். அன்றைக்கு நோவா கீழே இருந்துதான் ஏறினார் பேழைக்குள்ளாடி. ஆனால் தேவன் பெரிய ஒரு மலையில கொண்டு அவனை திறந்து விட்டார். தேவனுடைய பிள்ளைகள் ஏறும் பொழுது எல்லாரும் அற்பமா தான் பார்ப்பாங்க எதற்கு ஏறுகிறார்கள் என்று. ஆனால் அந்த விசுவாசி கீழ்ப்படிந்து ஒரு காரியத்தை செய்து முடிக்கும் பொழுது எல்லோரும் பார்க்கும்படிக்கு உயரமான மலைகளிலே கொண்டு வந்து நிறுத்துவார். அப்பொழுது அவருடைய எல்லாருடைய பார்வைக்கும் ஆச்சரியமானதாக இருக்கும். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் சொல்லுகிறதை அப்படியே செய்கிற ஒரு அனுபவம், அப்படியே நம்புகிற ஒரு அனுபவம், அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் என்று நோவாவுடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலே சந்தேகம், செய்வாரா செய்ய மாட்டாரா, இது நடக்குமா இது நடக்காதா, இது கிடைக்குமா இது கிடைக்காதா. ஆனா டாக்டர் மட்டும் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கட்டும் கண்மூடித்தனமா நம்புவாங்க. கரெக்ட் தான், அவ சொன்ன மாதிரி இருக்கு, நம்ம என்ன பண்ணணும், ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும், லிவர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லைன்னு அப்படியே ஓடி போவாங்க. ஆனா அந்த மருத்துவரையே படைத்த ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, அவர் சொன்னா மட்டும் ஏன் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஏன் நம்புறதுக்கு கடினமா இருக்கு. கடினமானவைகளை இன்னைக்கு கை கொள்ளுகின்றோம், ஆனால் லகுவானவைகளை விட்டு விடுகின்றோம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. வருத்தமா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அந்த ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒன்றை சொன்னால் அதை அவர் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அவரால் செய்யக்கூடாதவைகள் எதுவுமே இல்லை. அவரால் முடியாது என்று சொல்லப்பட்டவர்கள் இந்த பூமியில எதுவுமே இல்லை. மனுஷங்க சொல்லுவாங்க, நீங்க ஒரு உதவி போய் கேட்டு பாருங்க, எங்களால இப்போ முடியாது, பின்னாடி பார்த்துக்கலாம் சொல்லி விடுவாங்களா இல்லையா? ஆனா ஆண்டவர் கிட்ட போய் ஒரு உதவியை கேட்டு பாருங்க, அவர் முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாரா? இல்ல. அவர் பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். அவருக்கு அது லேசான காரியம். ஆனா நம்ம என்ன பண்ணுகிறோம், அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் முன்னால வச்சுட்டு அதை குறித்த பலவிதமான குழப்பங்களோடு செய்யணுமா செய்ய வேண்டாமா, போகணுமா போக வேண்டாமா, இது நடக்குமா நடக்காதா என்று ஒவ்வொரு நாள் கேள்வி எழுப்புறதுனால அவரு பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்னைக்கு நம்புறியோ அன்னைக்கு நான் செய்யறேன். அவரை பார்த்துட்டே இருக்கிறாங்க, என்னைக்கு நம்புறியோ அன்னைக்கு நான் செய்யறேன், அதுவரை நீ அங்கேயே இரு என்று தேவன் நம்ம சில வேளைகளை காக்க வைக்கின்றார். காத்திருப்பு இரண்டு விதமான காரியங்களோடு, ஒன்று தேவன் நம்மை காத்திருக்க வைப்பது, மற்றொன்று நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்மள இருக்கிற சந்தேகமே இன்னைக்கு அநேகரை காத்து கொண்டு இருக்க வைக்கிறது. அந்த ஜனமே, அன்னைக்கு ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை விடுதலைக்காக அதை இயேசுவினிடத்திலே அழைத்து கொண்டு வந்தாங்க இல்லையா? ஆனா சீஷர்கள் ஜெபித்த பொழுது விடுதலை கிடைக்கல. அப்ப இயேசுப்பா கிட்ட கொண்டு போய் கேட்கிறாரு, என் பையன் ரொம்ப வேதனைப்படுறான், அவனுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவியினால அவர் ரொம்ப அலக்களிக்கப்படுறான், நெருப்பிலும் தண்ணீரிலும் தள்ளி அவனுடைய ஜீவனை பறைக்கும்படி அவனை அது ரொம்ப அலக்களிக்கிறது. உங்க சீஷர் கிட்ட கொண்டு போனேன், அவங்களால சுகப்படுத்த முடியல, நீங்களாவது ஜெபம் பண்ணி சுகமாக்குன்னு கேட்ட உடனே அவர் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொன்னார்? முதலாவது உனக்குள்ள இருக்கிற அவிவிசுவாசம் மாறட்டு, அதுக்கப்புறம் நான் நன்மை செய்யறேன். அப்ப அவன் கேட்கிறேன், என்னுடைய அவிவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்ட பொழுது முதலாவது அவிவிசுவாசம் மாறின பிறகுதான் ஆண்டவருடைய அற்புதம் அங்கே நடந்தது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது ஒரு விசுவாசிக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டிய ஒரு முதல் குண அதிசயம், கர்த்தர் சொன்னால் அவர் செய்து முடிப்பார் என்றும், கர்த்தர் ஒரு கட்டளை விதித்தால் அதை நான் செய்து முடிப்பேன் என்றும் பலம் கொண்டு எழுந்து போகிற ஒரு யோசுவாவை போல யாவருமே மாற வேண்டும். அல்லேலூயா. ஒரு மோசேயை போல கூட சொல்லக்கூடாது, என்னால முடியாது ஆரவனை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காம உங்களை எழுப்பி விட்டாரா, கடந்து போயிட்டே இருங்க, அதை செய்து முடிங்க, எங்க போகணுமோ அங்க போங்க, எங்க நிக்கணுமோ அங்க நில்லுங்க, எதை முடிக்கணுமோ அதை முடியுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எப்பொழுதும் இருதயத்துல ஒரு எண்ணம் இருக்கணும், என் தேவன் எனக்காக எதையாகிலும் செய்து முடிப்பார் என்று. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றார்
மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வதானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வதானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? ஹல்லேலூயா. தேவன் யாரையாவது மறந்திருக்காராங்க? மறக்க மாட்டார். நம்ம மறந்துடுவான், அவர் நம்மை மறக்க மாட்டார். தாய் மறந்தாலும் நான் உன்னை அவர் மறப்பதில்லை என்று உள்ள கைகளுக்குள்ள நம்மளை வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனால அவர் மறக்கவில்லை. நாம் மறந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருப்போம். ஹல்லேலூயா.